லங்கையின் கரையில் இரவு கணமாக இருந்தது. ஹனுமான் சத்தமின்றி நகர்ந்தார். தொலைவில் லங்கை ஒளி மங்கலாக தெரிந்தது. இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. விபீஷணன் ஹனுமானிடம் ஒரு சீல் செய்யப்பட்ட ஓலை கொடுத்தார். முகம் தீவிரமாக இருந்தது. ஹனுமான் வணங்கி அதை எடுத்தார். அது சாதாரண செய்தி இல்லை. விபீஷணன் சொன்னார், இதை ராமருக்கே மட்டும் கொடு. ஹனுமான் தலையாட்டினார். ஓலையை திறக்கவில்லை. மார்புக்கு அருகில் பாதுகாப்பாக வைத்தார். ஹனுமான் ஓலையை உறுதியாக வைத்தார். ஒரு நொடி விபீஷணனை பார்த்தார். பிறகு கடற்கரையிலிருந்து தாவினார். காற்றும் கடலும் இருளில் கலந்தது. கடலை கடந்தபோது நிலா தெளிவாக இருந்தது. ஒரு நிழல் ஒரு நொடி நிலாவை கடந்து போனது. ஹனுமான் உணர்ந்தார். வேகத்தை குறைக்கவில்லை. ஹனுமான் கரையில் இறங்கினார். கடலோசை மெதுவாக இருந்தது. ஆனால் காற்று அசையவில்லை. ஓலை இருப்பதை தொட்டு உறுதி செய்தார். முகாமை நோக்கி ஓடினார். வானரர்கள் ஓடி வந்து கேள்வி கேட்டார்கள். சீதையை கண்டீர்களா என்றார்கள். ஹனுமான் கை உயர்த்தி அமைதிப்படுத்தினார். அவர் சொல்ல வேண்டியது இருந்தது. ஹனுமான் சீதை உயிருடன் இருப்பதை சொன்னார். முகாம் சற்று அமைந்தது. ஆனால் ஓலை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அவர் துணியை அழுத்தி ராமர் திசை திரும்பினார். தூதர் சொன்னான், ராமர் இப்போதே காத்திருக்கிறார். ஹனுமான் தாமதிக்கவில்லை. கூட்டம் வழிவிட்டது. அவர் நேராக கூடாரத்தை நோக்கி சென்றார். வழியில் ஒருவர் விழுந்திருந்தார். ஹனுமான் ஒரு நொடி உதவினார். பிறகு உடனே ஓடினார். யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த நொடி முக்கியமாக மாறுகிறது. ராமர் கூடாரத்தின் அருகே அமைதி இருந்தது. காவல் கட்டுப்பாட்டில் நின்றது. ஹனுமான் மெதுவாகி வணங்கினார். அந்த இடத்தின் மௌனம் கனமாக இருந்தது. விபீஷணன் வெளியே வந்து சுற்றி பார்த்தார். அவர் கண்கள் கூர்மையாக இருந்தது. ஹனுமானை பார்த்ததும் சைகை செய்தார். அங்கே அவசரம் இருப்பது தெரிந்தது. ஹனுமான் பேசத் தொடங்கினார். ஓலை எடுக்க கையை கொண்டு வந்தார். லக்ஷ்மணன் கவனமாக கேட்டார். அப்போது முகாமில் வேறு சத்தம் அருகே வந்தது. திடீரென எச்சரிக்கை சங்கு ஒலித்தது. ஹனுமான் உடனே திரும்பினார். லக்ஷ்மணன் ஆயுதத்திற்கு தயாரானார். தீபங்கள் நடுங்கின. ஓலை தருணம் துண்டிக்கப்பட்டது. ஹனுமான் உடனே ஓடினார். வானரர்கள் இடம் பிடித்தார்கள். தூசி எழுந்தது. ஓலை மார்பில் இருந்தது. ஆனால் அவர் சரிபார்க்கவில்லை. முதலில் அபாயம்தான். இரவு தாக்குதல் சிறியது. ஆனால் குழப்பம் கொடுத்தது. காவல் வானரர்கள் வரிசை நின்றார்கள். ஹனுமான் ஒருவரை தள்ளினார். லக்ஷ்மணன் அம்பை இழுத்து காத்தார். ஹனுமான் கட்டுப்பாட்டுடன் போராடினார். ஒருவரை ஆயுதம் விட வைத்தார். முகாமை பாதுகாப்பதே நோக்கம். தீபம் சாய்ந்து மீண்டும் நிமிர்ந்தது. எல்லாம் வேகமாக நடந்தது. அந்த குழப்பத்தில் ஹனுமானின் துணி சிக்கி சிறிது கிழிந்தது. அவர் கவனிக்கவில்லை. தூசி எழுந்தது. அந்த சிறிய கிழிவு பின்னால் பெரிதாக மாறுகிறது. கிழிந்த துணியிலிருந்து ஓலை வெளியே சரிந்தது. தரையில் விழுந்தது. தூசி மூடியது. ஓடி வந்த காலடி அதை தவிர்த்து சென்றது. யாரும் கவனிக்கவில்லை. தாக்குதல் விரைவாக முடிந்தது. காவல் மீண்டும் அமைந்தது. ஹனுமான் ராமர் கூடாரத்தை நினைத்தார். தீபம் நிலையாக இருந்தது. ஓலை தரையில் இருப்பதை யாரும் அறியவில்லை. ஹனுமான் மீண்டும் கூடாரத்தை நோக்கி வந்தார். முகாம் அமைந்திருந்தது. அவர் துணியை தொட்டார். ஆனால் ஓலை இல்லை என்று தெரியவில்லை. ரகசியம் மறைந்தே இருந்தது. ஹனுமான் சீதையின் செய்தியை சொன்னார். ராமர் அமைதியாக கேட்டார். ஹனுமான் ஓலை கொடுக்க நினைத்தார் போல இருந்தது. ஆனால் அவர் உள்ளே இருக்கிறது என்று நினைத்தார். ராமர் ஒரு நொடி மௌனமாக இருந்தார். பிறகு தலையாட்டினார். லக்ஷ்மணன் உத்தரவுகள் கூறினார். அனைவரும் முன்னே போனார்கள். ஓலை மட்டும் மறைந்தே இருந்தது. காலை ஹனுமான் ஓலை நினைத்தார். துணியை தொட்டார். உள்ளே இல்லை. முகம் மாறியது. மூச்சு ஒரு நொடி நின்றது போல இருந்தது. தவறு நடந்தது தெரிந்தது. ஹனுமான் யாரிடமும் சொல்லவில்லை. தனியாக தேடினார். மேற்று நடந்த வழியை மீண்டும் சென்றார். தூசி மற்றும் சுவடுகள் கலந்திருந்தது.
எங்கேயும் ஓலை தெரியவில்லை. அப்போது துணியின் கிழிவு தெளிவாக தெரிந்தது. அவர் மெதுவாக விரலை ஓட்டினார். ஓலை அங்கே தவறியிருக்கலாம் என்று புரிந்தது. அவர் அந்த பாதையை நோக்கி சென்றார். தூசி அதிகமான இடத்தில் அடிச்சுவடுகள் அடுக்காக இருந்தது. ஹனுமான் குனிந்து தேடினார். காற்று தூசியை நகர்த்தியது. ஒருவர் நடந்து சென்றதால் உண்மை மேலும் மறைந்தது. தூசியை துடைக்கபோது ஒரு கயிறு சின்னம் போல தெரிந்தது. அடுத்த நொடி ஒருவர் நடந்துவிட்டார். தூசி மீண்டும் மூடியது. ஹனுமான் சைகை செய்தார். ஆனால் தடம் உடைந்தது. ஓலை கிடைக்கவில்லை என்று அவர் உள்ளே ஏற்றுக்கொண்டார். சுற்றி பார்த்தார். எதுவும் இல்லை. கோபம் காட்டவில்லை. ஆனால் வலி இருந்தது. அவர் அமைதியாக திரும்பினார். போர் தயாரிப்பு தொடங்கியது. முகாம் சுறுசுறுப்பானது. ஹனுமான் துணி கிழிவை உள்ளே மடித்தார். ஓலை பற்றி சொல்லவில்லை. அந்த ரகசியம் மட்டும் அவருக்குள் இருந்தது. நாட்கள் கடந்தது. மற்றவர்கள் ஓலை பற்றி நினைக்கவில்லை. ஹனுமான் மட்டும் மனதில் வைத்திருந்தார். அவர் கடமையை செய்தார். ஆனால் மார்புக்கு கை போனதுமே ஒரு நொடி நிற்பார். ஒரு இரவு 2 பேர் இருட்டில் பேசினார்கள். ஏதோ ஒன்றை பரிமாறிக்கொண்டார்கள். காவல் திரும்பி பார்த்ததும் அவர்கள் உறைந்தார்கள். பிறகு நிழலுக்குள் மறைந்தார்கள். அபாயம் இருந்தது. லக்ஷ்மணன் முகாமை கவனித்தார். ஒரு கயிறு கட்டு அவிந்து போல இருந்தது. அவர் அதை தொட்டார். காவலுக்கு சைகை செய்தார். பாதுகாப்பு மௌனமாக அதிகரித்தது. ஹனுமான் தொலைவில் இருந்து பார்த்தார். ஓலை நினைவுக்கு வந்தது. சொல்ல நினைத்தார் போல இருந்தது. ஆனால் நிறுத்தினார். கடமையை தொடர்ந்தார். அந்த மௌனம் அவருக்குள் கனமாக இருந்தது. போர் முன்னே சென்றது. படைகள் நகர்ந்தது. ராமர் அமைதியாக இருந்தார். ஹனுமான் வரிசையில் நடந்தார். ஓலை இன்னும் கிடைக்கவில்லை. அந்த நினைவு நிழல் போல தொடர்ந்தது. போர் முடிந்த பின் அயோத்தி வந்தது. நகரம் மெதுவாக அமைந்தது. பெரிய சத்தம் இல்லை. ஊர்வலம் அமைதியாக சென்றது. ஹனுமான் மட்டும் இன்னும் கவனமாக இருந்தார். ஒரு வயதான தூதர் தூசி படிந்த சீல் ஓலையுடன் வந்தார். அவர் அதை வணங்கி நீட்டினார். ஹனுமான் உறைந்தார். அந்த கட்டு அவருக்கு தெரிந்தது. சுற்றிலும் அமைதி அதிகமாக இருந்தது. தூதர் சொன்னான், இது கரையோர முகாமில் கிடைத்தது. ஹனுமானின் உள்ளே அதிர்ச்சி வந்தது. கை மார்புக்கு சென்றது. ஓலை இன்னும் திறக்கப்படவில்லை. அது காலம் கடந்து வந்தது. ஓலையை யாரும் திறக்கவில்லை. அது ராமருக்கே கொடுக்கப்பட்டது. காவல் மெதுவாக வழி அமைத்தார். ஹனுமான் தொலைவில் நடந்தார். அந்த பாதை முழுவதும் அமைதியாக இருந்தது. ராமர் ஓலையை மெதுவாக எடுத்தார். முகத்தில் பெரிய மாற்றம் இல்லை. கயிறு கட்டை விரலால் உணர்ந்தார். மௌனம் இருந்தது. லக்ஷ்மணன் ஹனுமானை பார்த்தார். அரை கனமாக இருந்தது. ராமர் கயிறை மெதுவாக அவிழ்த்தார். தூசி கீழே விழுந்தது. ஓலை திறந்தது. லக்ஷ்மணன் ஒரு படி முன் வந்தார். ஹனுமான் மூச்சை பிடித்தார். அறை முழுவதும் அமைதி இருந்தது. ராமர் ஓலையை வாசித்தார். கண்கள் சில வரிகளில் நின்றது. கை சிறிது இறுகியது. லக்ஷ்மணன் முகம் கடினமானது. ராமர் சத்தம் போடவில்லை. ஓலையை மெதுவாக மடித்தார். அந்த ஓலை ஒரு எச்சரிக்கை. முகாமில் துரோக முயற்சி வரும் என்று இருந்தது. முன் நடந்த சந்தேகம் நினைவுக்கு வந்தது. அது நேரத்தில் வந்திருந்தால் வேறு விதமாக இருந்திருக்கும். இப்போது தாமதம். ஹனுமான் குற்ற உணர்வுடன் இருந்தார். ஒரு படி முன் வந்தார். பிறகு நின்றார். ராமர் குற்றம் சொல்லவில்லை. அறையில் மௌனம் மட்டுமே இருந்தது. அந்த மௌனம் ஹனுமானுக்கு கனமாக இருந்தது. ராமர் ஹனுமானை பார்த்தார். அந்த பார்வையில் கோபமில்லை. ஹனுமான் வணங்கினார். ராமர் மெதுவாக தலையாட்டினார். அது புரிதல் போல இருந்தது. அறையில் மௌனம் தொடர்ந்தது. ராமர் ஓலையை தீபத்தின் அருகே கொண்டு வந்தார். ஒரு நொடி நிறுத்தினார். பிறகு தீபத்திற்கு அணைத்தார். ஓலை எரிய தொடங்கியது. லக்ஷ்மணன் நின்றார். ஹனுமான் அசையவில்லை. ஓலை மெதுவாக எரிந்தது. புகை மேலே சென்றது. ராமர் கை நிலையாக இருந்தது. லக்ஷ்மணன் தலையை தாழ்த்தினார். ஹனுமான் தோள் தளர்ந்தது. அந்த செய்தி கடந்ததாக மாறியது. ராமர் மெதுவாக ஒரு வரி சொன்னார். இது இங்கே முடிவடையட்டும் என்று அர்த்தமிருந்தது. லக்ஷ்மணன் தலையாட்டினார். ஹனுமான் வணங்கினார். புகை மங்கியது. முடிவு அமைதியாக வந்தது. ஹனுமான் மெதுவாக பின்னால் சென்றார். கொண்டாட்டமில்லை. ஆனால் சுமை குறைந்தது. வெளியில் காற்று மெதுவாக இருந்தது. மணி ஓசை கேட்டது. அவர் மார்பில் கை வைத்தார். இனி தேடுவதில்லை. விளக்கு தொடர்ந்தது. ஓலையின் சாம்பல் அருகில் இருந்தது. காற்று திரையை அசைத்தது.
தீபம் சாய்ந்து மீண்டும் நின்றது. ரகசியம் சாம்பலானது. கதையும் அமைதியாக முடிந்தது. இந்த அமைதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதுங்கள். மேலும் இப்படிப்பட்ட ராமாயண மர்ம கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம்.